ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டில் க்ரீமி பாஸ்தா சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் கொதிக்க விடணும். அதை பாஸ்தாவை போட்டுட்டு தேவையான அளவு பாஸ்தா போட்டு அது கூட கொஞ்சோண்டி உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயிலையும் ஊற்றி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வச்சிடணும். அதுக்கப்புறம் க்ரீமிக்கு தேவையான காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். அது கூடயே 10 முந்திரி பருப்பு, 10 பல் பூண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். பாஸ்தா வெந்து வந்ததும் அதை நல்லா பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயத்தை கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு அது கூடயே அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் வேக வச்ச பாஸ்தாவோட தண்ணியையும் கொஞ்சம் ஆச்சி கார வச்ச பாலையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காஞ்ச வத்தலை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், அதோட பொடி கொஞ்சோண்டி பெப்பர் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உரப்புக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கறது கிடையாது, அதனால் இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொதி வந்ததும் அப்படியே வேக வச்ச பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக டேஸ்டியாக க்ரீமி பாஸ்தா ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும், காலையில் டிஃபனுக்கும் கொடுக்கலாம். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.